வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு. நண்பர்களே, பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமது பட்டாம்பூச்சி பண்பலையில் ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஞாபகம் என்ற ஒற்றை புள்ளிதான் ஐந்தறிவு ஆறறிவு என்ற வேறுபாட்டில் அடையாளத்தை தந்து அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பது நிஜம். அப்படியான ஞாபகங்கள் குறித்து அரிய தகவல்கள், அரிய யுக்திகளோடு ஞாபகம் உங்கள் சாய்ஸ் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குகிறார் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் வள்ளலார் வாழ்வியல் மையம், சந்தைக்கொல்லை, மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். தொடர்பு எண்கள் 9600454494 மற்றும் 9940283447. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கங்க சார். வணக்கம்மா, வந்துட்டீங்களே கரெக்டா? வந்தாச்சுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க சார், பிராக்டிஸ் பண்ணோம். டைமுக்கு வந்துட்டீங்கன்னாவே கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாங்க சார், அப்பதானே கொஞ்சம் கெத்தா வர முடியும். நிறைய மாணவர்களும் சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பதில் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். நேயர்களும் எல்லாம் ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு. கண்டிப்பாங்க. இன்னைக்கு என்ன தலைப்போட வந்திருக்கீங்க சார்? இன்னைக்கு எனக்கு என்னன்னா, நீங்க நம்பர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்னீங்க, ஒரு பொருளை எப்படி காட்சிப்படுத்தணும், கற்பனை பண்ணிக்கணும், இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதெல்லாம் பிட்டு பிட்டா இருக்கிறதுனால ஓகேங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அதுல எல்லாமே கலந்து வருது இல்லையா? ஆமா. இப்ப இத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஓகே ஓகே, புரியுது எனக்கு. அதாவது தனித்தனி வார்த்தைகள் அப்படி ஒரு நம்பர் அப்படின்னா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இப்ப எஸ்ஏ மாதிரி எழுத சொன்னா எப்படி படிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க, அதாங்களே உங்க கேள்வி? அதேதாங்க சார், அதேதாங்க சார். ஓகே, இப்ப இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே எல்லா பாடத்தையும் படிக்கலாம் இல்லைங்களா? நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்ம பத்தியா இன்னைக்கு படிக்க வேண்டிய இருக்குது. ஆமாங்க. அத பார்த்தோன்னே ஒரு மலைப்பு வருது. ஐயோ இவ்வளவு பெருசு இருக்குதா, சின்னதா குறிச்சு கொடுங்க. பசங்க பாத்தீங்கன்னா அப்படிதானே அம்மாட்ட கேக்குறான், பெருசு பெருசா குறிச்சு கொடுக்குறாங்க. அம்மா எனக்கு நீ சின்னதா குறிச்சு கொடு அப்படின்னு கேக்குறான். சரி, இது குறிச்சு கொடுக்கறதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இது ஒரு சின்ன, அதாவது நம்ம SQ3RT அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. என்னதுங்க சார்? SQRRRT, அந்த 3 R வருது, அதை 3Rன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்க சார். சோ எஸ் அப்படின்னா சர்வே. முதல்ல மேலோட்டமா எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேங்க சார். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு பாடத்தையே நான் சொல்லி தர போறேன் இந்த 10 நிமிஷத்துல. ஒரு பாடத்தை என்ன பாட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை, இந்த டாடா தொழிற்சாலை இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அந்த தொழிற்சாலையை பத்தி நீங்க ஒரு கட்டுரை எழுதணும். அத ஒரு பெரிய பாடம் நம்மளுக்கு 10ஆம் வகுப்புல இருக்கு. அது ஸ்டேட் போர்ட்லயும் இருக்கு, சிபிஎஸ்சிலயும் இருக்குது, ஐசிஎஸ்சிலயும் இருக்குது. அந்த பெரிய பாடத்தை அவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா உங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும், மாணவர்களுக்கும் அது போய் சேர்ந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம சர்வே பண்ணணும். அதாவது ஒரு மேலோட்டமா அந்த பாடத்துல என்னென்ன இருக்குன்னு பாக்கணும். எதுவும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னே பார்க்க கூடாது. முதல்ல சரிங்க, அதுல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சும்மா மேலோட்டமா அதனுடைய அந்த துணை தலைப்புகள் இருக்கும் இல்லைங்களா உள்ளார? ஆமாங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா 7 தலைப்பு இருக்கு. சரிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரைன்னு கொடுத்திருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன். அந்த பாடத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல், அந்த தொழிற்சாலை தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாம் என்னென்ன தேவை, எங்க கிடைக்குது, அதெல்லாம் உள்ள இருக்குது. அந்த தலைப்பு ரா மெட்டீரியல். சரிங்க. அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா இருப்பிடம், அது எந்த ஊர்ல எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, ஏன் அந்த ஊர்ல இருக்குது. இப்ப ஏன் உங்க ஊர்ல தஞ்சாவூர்ல வைக்க கூடாது, ஏன் எங்க ஊர் திருச்சியில வைக்க கூடாது, ஏன் நம்ம தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில வைக்க கூடாது, ஏன் கொண்டு போய் இப்ப இருக்கிற இடத்துல ஜாம்ஷெட்பூர்ல போய் அதை ஏன் வச்சிருக்காங்க, அதெல்லாம் அதுல விளக்கி சொல்லியிருக்காங்க. அதாவது இருப்பிடம் ஏன், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம படிக்கணும் அதுல. சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அந்த ஒரு தொழிற்சாலையை நடத்துறதுக்கு நம்மளுக்கு மின்சாரம் தேவை இல்லைங்களா? கட்டாயம் தேவை. அதுக்கு போதுமான மின்சாரம் அங்க கிடைக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பாக்கணும். அது எங்க இருந்து கிடைக்குது, அதுல மின்சாரமே கிடைக்கலன்னா அந்த ஊர்ல வைக்க முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாங்க. சரி, அப்ப அந்த மின்சாரத்தை பத்தி நம்ம படிக்கணும். இவங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருந்து உற்பத்தியே கம்மியா இருந்ததுன்னா அதுவும் பண்ண முடியாது. ஆமாங்க. அப்புறம் வாட்டர் சப்ளை, அதாவது நீர் தேவைப்படும் இல்லைங்களா தொழிற்சாலைக்கு. மிஷினை கூல் பண்றதுக்கு தேவை, அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமே நீர் தான் இல்லைங்களா? அவங்க குடும்பத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே நீர் தேவை. அந்த நீர் வளம் அந்த ஃபேக்டரிக்கு எங்க இருந்து கிடைக்குது, அது வருஷம் பூரா கிடைக்குமா, அதுவும் முக்கியம் இல்லைங்களா? கண்டிப்பாங்க சார். 2 நாளைக்கு கிடைச்சிட்டு அப்புறம் 4 நாளைக்கு கிடைக்கலன்னா ஃபேக்டரியை நிப்பாட்ட முடியாது. நீர் வளத்தை பத்தி நம்ம படிக்கணும், அதை சுத்தி இருக்கிற நீர் வளம் பத்தி படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள், அந்த
தொழிற்சாலையில அந்த தொழிலை செய்வதற்கு அந்த தொழில்நுட்பம் தெரிந்த தொழிலாளர்கள் வேணும். அது அவங்களுக்கு அந்த ஏரியாவில கிடைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது அந்த அடுத்த தலைப்புல கொடுத்திருக்காங்க அத. சரிங்க சார். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மார்க்கெட், அதாவது என்ன சொல்றது, நம்ம அது தயாரித்த உற்பத்தியான பொருளை பொருள் வந்து எல்லாம் தயாரித்து கொண்ட இடத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அதை விக்கணும் இல்லையா? கண்டிப்பாங்க. அந்த விக்கிறதுக்கான ஒரு இருப்பிடம் வேணும், அதான் மார்க்கெட். ம். சோ அந்த வசதி இருக்குதா அதை பார்க்கணும் நம்ம. ஓகே, அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து வசதி. இப்ப ஜாம்ஷெட்பூர்ல வந்து ஒரு இரும்பு ராடு தயாரிக்கிறாங்க. அது நம்ம வந்து இப்ப சென்னையில வந்து ஒரு பில்டிங் கட்டணும், அங்க இருந்து கொண்டுட்டு வரதுக்கு எப்படி கொண்டுட்டு வரணும்? ரோடு வசதி இருக்கா, ரயில் வசதி இருக்குதா, அல்லது நம்ம கல்கத்தாவுக்கு கொண்டுட்டு போயிட்டு கப்பல்ல சென்னை கொண்டு வரலாமா, அல்லது விமானம் மூலியமா கொண்டுட்டு வர முடியுமா? இந்த மாதிரி போக்குவரத்து வசதி இருக்கணும் எங்க கொண்டு போகணும்னாலும், இல்லைங்களா? கண்டிப்பாங்க. இந்த மாதிரி 7 தலைப்புல அந்த பாடத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப இது நம்ம மேலோட்டமா பாத்திருக்கோம் இல்லைங்களா? எதுவுமே நம்ம உள்ள தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்ல டீடைலா. இல்லைங்க. இப்ப இந்த பாடத்துல நம்ம என்னென்ன படிக்க போறோம்னு தெரியுது இல்லைங்களா? முன்னுரை, அப்புறம் மூலப்பொருட்கள், அப்புறமே பாத்தீங்கன்னா மூலப்பொருட்கள், அப்புறம் இருப்பிடம், அப்புறம் மின்சாரம், நீர்வளம், அப்புறம் வந்து தொழிலாளர்களுடைய தொழில்நுட்பம் தெரிஞ்ச தொழிலாளர்கள், ஆமாங்க. அப்புறமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு, அப்புறம் வந்து போக்குவரத்து வசதி. இதெல்லாம் வந்து மேலோட்டமா நம்ம பாத்துட்டோம். அந்த பாடத்துல முன்னுரை பாக்குறோம்னா முத கொடுத்திருக்காங்க டாடா எஃகு இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை அப்படின்னு பேரு அதுக்கு. இது வந்து ஆசியா கண்டத்திலேயே மிக மிக பெரியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க முதல் சென்டென்ஸ்ல. சரி சரிங்க. இப்பதான் வந்து என்ன பண்றோம்னா நம்ம கொஸ்டின் பண்றோம். இதை வந்து கொஸ்டின் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ படிச்சுட்டு முதல்ல இப்ப சர்வே பண்ணிட்டோம் இந்த பாடத்துல என்னென்ன இருக்குன்ட்டு. அதுல இப்போ முதல் தலைப்பு முன்னுரை எடுத்திருக்கோம். அந்த முன்னுரை எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இப்ப ஆசியாவிலே மிகப்பெரிய கண்டம் தொழிற்சாலையின் பெயர் என்ன? டாடா இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை. இது வந்து ஆசியாவிலேயே பெரியது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். உடனே அதை அடுத்ததுக்கு போக கூடாது. நீங்க அதை ஒரு கேள்வியா மாத்துங்க. இது எவ்வளவு பெரியது, இல்லைங்களா? ஹவு பிக் இஸ் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ஜஸ்ட் ஏசியான்னு சொல்லலாம். ஆசியா கண்டத்தில் பெரியது. அந்த 2 வார்த்தை மட்டும் நம்மளுக்கு போதும். சென்டென்ஸ் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஓகே, அடுத்தது 3வது வந்து அடுத்த சென்டென்ஸ் நம்ம படிச்சோம்னா இந்தியாவிலே மிக பழமையான தொழிற்சாலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை வந்து நீங்க கேள்வியை எப்படி மாத்துவீங்க? எவ்வளவு பழமையானது, இல்லைங்களா? அதுக்கு வயசு என்னன்னு கேட்டா இந்தியாவிலே அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் நிறுவப்பட்ட இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த 2 வார்த்தை மட்டும் உங்களுக்கு போதும். சரி சரி. நீங்க அந்த சென்டென்ஸே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஜாம்ஷெட்ஜி டாடா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதை எப்படி நீங்க கேள்வியா மாத்துங்க? இது ஜாம்ஷெட்ஜி டாடா என்பவரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. யாரால் நிறுவப்பட்டது? அந்த கேள்வி வந்து பெருசா இருக்கலாம். ஆனா நீங்க கேட்கப்படும் கேள்விக்கு வந்து ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைக்கு மேல பதில் இருக்க கூடாது. அந்த மாதிரி கேள்வியை நம்ம தயாரிக்கணும். கேள்வி பெருசா இருக்கலாம், ஆன்சர் வந்து விடை வந்து 1 அல்லது 2 வார்த்தைக்கு மேல இருக்க கூடாது. இப்ப டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை யாரால் நிறுவப்பட்டது, இவ்வளவு பெரிய கேள்வி. நம்மளுக்கு பதில் வந்து ஜாம்ஷெட்ஜி டாடா, அவர் பேர் ஒன்னே ஒண்ணுதான், அவ்வளவுதான். எந்த ஊரில் இந்த தொழிற்சாலை சாக்ஷி என்ற ஊரில் நிறுவப்பட்டது? அது எந்த ஊரில் நிறுவப்பட்டது? அப்ப சாட்சி, இல்லைங்களா? இப்ப இந்த சாட்சிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அப்டிராக்ட், இல்லைங்களா? உருவப்படுத்த முடியாத வார்த்தை. ஜாம்ஷெட்ஜி டாடா அப்படிங்கிறதும் உருவப்படுத்த முடியாத வார்த்தை. முதல்ல அந்த கீவேர்டை நம்ம தயாரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மெமரி டெக்னிக் அப்ளை பண்ணி அதை வந்து காட்சிப்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்ப அடுத்த சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது 1907ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதை எப்படி கேள்வியா மாத்துவீங்க? எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அதுக்கு பதில் என்னது? ஒரே ஒரு வார்த்தை தான், 1907. ஓகே, இப்ப இந்த 1907ங்கிறது வந்து காட்சிப்படுத்த முடியாத நம்பர். ஆமா, நம்ம பின்னாடி வந்து நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த உத்திகளை பயன்படுத்தி அதை காட்சிப்படுத்திக்கலாம். சரி, ஆனால் நிறுவப்பட்டது 1907 தான். ஆனால் உற்பத்தி ஆரம்பமான ஆண்டு வந்து 1911. அதனுடைய இரும்பு எஃகு உற்பத்தி 1911 தொடங்கியது. இத கேள்வி எப்படி மாத்துவீங்க? இது எந்த ஆண்டு உற்பத்தி எஃகு இரும்பு உற்பத்தி தொடங்கியது? கேள்வி பெருசு, இல்லைங்களா? பதில் வந்து 1911. இப்ப நீங்க கேள்வியே நீங்களே தயாரிக்கிறதுனால நீங்க பதில் எழுதும் போது அந்த கேள்வியில இருந்தே பதிலே நீங்க எழுதலாம். அந்த சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதுக்காக தான் படிக்கக்கூடிய நீங்களே, மாணவர்களே, யாரா இருந்தாலும் சரி, யார் படிக்கிறோமோ அவர்களே கேள்வியை தயாரிக்க வேண்டும். அது அந்த பாராகிராஃப்ல என்ன சென்டென்ஸ் வருதோ அதை பயன்படுத்தியே நீங்க அந்த கேள்வியை தயாரிச்சிட்டீங்கன்னா நீங்க அதை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. சரிங்களா? புரிஞ்சது. ஓகே, இப்ப அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா என்ன இந்த சென்டென்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னா
இது 7 காரணங்களுக்காக ஜாம்ஷெட்பூரில் நிறுவப்பட்டது. அப்ப இது எப்படி கேள்வியா மாத்துவீங்க? இது எதனால் நிறுவப்பட்டது? இல்ல, இது எந்த ஊரில் நிறுவப்பட்டது? ஜாம்ஷெட்பூர் ஓ சரி. இல்லைங்களா? அதுக்கு புதிய பேர் வந்து ஜாம்ஷெட்பூர், பழைய பேர் வந்து சாக்சி. அப்ப அந்த சாக்சியினுடைய புது பெயர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓ சரி சரி. இல்லைங்களா? அது வந்து ஜாம்ஷெட்பூர். எத்தனை காரணங்களுக்காக அது அந்த ஊரில் நிறுவப்பட்டது? ஓ, அந்த ஒரு சென்டென்ஸுக்கே 2 கேள்வி கேட்டுக்கலாம். ஆமா, 2 கேள்வியை கேட்டுக்கலாம், 3 கூட கேட்டுக்கலாம். பெரிய சென்டென்ஸா வந்துச்சுன்னா நீங்க கேள்வியை வந்து நீங்க பெருசா கேளுங்க, பதில் வந்து ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகள் தான் இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது. அதுக்கு மேல பதில் போற மாதிரி இருந்தா நீங்க கேள்வியோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கங்க. கேள்வி எத்தனை கேள்வி வேணுமாலும் நம்ம எவ்வளவு பெருசு வேணுமாலும் வச்சுக்கலாம். சரி, 7 காரணிகளுக்காக அந்த ஊர்ல நிறுவப்பட்டது. அதனாலதான் அதை வந்து வானவில் காரணிகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா 7 காரணிகள் இருக்கு இல்லைங்களா? வானவிலுக்கு 7 கலர் இருக்கு இல்லையா? இப்ப அதோட கம்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா இது மறக்காம இருக்குமா? கண்டிப்பாங்க சார். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த 7 காரணிகள் என்னென்ன? 7 காரணிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி அந்த துணை தலைப்புகள் சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் அந்த 7 காரணிகள். முதல்ல அதுக்கு தேவையான மூலப்பொருள் அந்த ஊர்ல கிடைக்குது. 2வது அந்த தொழிற்சாலையை கட்டுவதற்கு தேவையான இடம் கிடைக்குதுங்க. ஏரியா இருக்கணும் இல்லைங்களா? லேண்ட் இருக்கணும்ல. இடம் பத்தலைன்னா எப்படி பண்ண முடியாது. அந்த இடம் இருக்குதான்னு பாக்கணும், அதுவும் அந்த ஊர்ல இருக்குது. 3வது என்னது? எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். அது அங்க எங்க மின்சாரம் பக்கத்துல தயாராகுது, அது இந்த ஃபேக்டரிக்கு கொண்டுட்டு வர முடியுமானா அங்க அதுவும் கிடைக்குது. 4வது நீர்வளம். அந்த அந்த ஊர், அந்த சாக்சிங்கிற ஊர் பக்கத்துலயே 2 நதிகள் ஓடுது. இப்ப நம்ம ஊர் காவிரி நதி மாதிரி 2 நதிகள் ஓடுது. 2மே வந்து பெரினியல், அதாவது வருஷம் 365 நாள் நீர் வற்றாமல் ஓடக்கூடியது. ஜீவன் நதி. சரிங்களா? அதுக்கு ஆங்கிலத்துல பெரினியல் ரிவர்னு சொல்லுவாங்க. சரி சரிங்க. ஓகே, சோ ஜீவன் நதியா இருக்கிறதுனால 365 நாள் தண்ணி பஞ்சம் கிடையாது உங்களுக்கு. அப்புறம் வந்து அந்த தொழில்நுட்பம் தெரிந்த படிச்சவங்க அந்த ஊர்ல இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜார்க்கண்ட் மாநிலம், பக்கத்துல வெஸ்ட் பெங்கால் இல்லைங்களா, அந்த பக்கம் மேகாலயா, இது எல்லாருமே வந்து அங்க நிறைய படிச்சவங்க இருக்காங்க. அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க அந்த பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவர்களுக்கு தேவையான தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஈஸியா அங்க கிடைச்சிறாங்க. அதனாலயும் அந்த ஊர்ல நிறுவனத்துக்கு ஈஸியா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா? அந்த இரும்பெல்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அவங்க உற்பத்தி பண்ற பொருள் எல்லாம். சோ அந்த சைடுல வந்து நிறைய எல்லா மாநிலத்திலயுமே தொழிற்சாலைகள் நிறைய உருவாயிருச்சு. அதனால வந்து இவங்க உற்பத்தி பண்றதுக்கு முன்னாடியே ஆர்டர் இவங்களுக்காக சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு டிமாண்ட் இருந்துச்சு, மார்க்கெட் இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால வந்து அவங்க ஐயோ நம்ம உற்பத்தி பண்ணிட்டு விற்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற பயமும் இல்ல. அந்த ஏரியால வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருந்ததுனால உடனே வித்து போச்சு. அதனால மார்க்கெட்டை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக்பூர் கொல்கட்டா ரயில்வே லைன்ல அமைஞ்சிருக்கும். அப்ப வந்து அந்த குட்ஸ்ல ஏத்தி அவங்க எல்லா பொருளையும் கொல்கட்டா காமிச்சாங்கன்னா அங்க இருந்து ஷிப் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம்னா நாக்பூருக்கு குட்ஸ்ல கொண்டு வந்து அப்புறம் வேற ஒரு குட்ஸ்ல, நாக்பூர் நடுவுல இருக்கு இந்தியாவில இல்லைங்களா, எங்க வேணுமாலும் அவங்களால ஈஸியா கொண்டுட்டு போக முடிஞ்சது அது. அதனால வந்து அவங்களுக்கு போக்குவரத்து வசதியும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப இந்த 7 காரணிகளும் கரெக்டா வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப நீங்க வந்து மனப்பாடமே பண்ணல இல்லைங்களா? இது எல்லாத்தையும் சர்வே பண்ணிட்டு இந்த படிச்ச அத்தனையும் நம்ம கொஸ்டின் பண்ணி அதுக்கு ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகள் பதில நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணோம், ஒரு சென்டென்ஸ் படிச்சுட்டு இது எப்படி கேள்வியா மாத்துறது, இதுக்கு எப்படி ஒரு வார்த்தை 2 வார்த்தைகள் பதில கண்டுபிடிக்கிறது. சோ ரீட் பண்ணி நம்ம அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதை 2வது ஆர், இந்த 2வது ஆர் தான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து அதை காட்சிப்படுத்தி வைக்கணும். அப்பதானே மைண்ட்ல போய் பதியும் அது இல்லைங்களா? இப்ப நம்ம முதல் கேள்வி என்ன கேட்டோம்? தொழிற்சாலையின் பெயர் என்ன? என்னது? டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஓகே, இது இங்கிலீஷ்ல வந்து டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அத ஷார்ட்டா டிஸ்கோ, TISCO. CO வந்து கம்பெனி, TIS வந்து டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல். அப்ப டிஸ்கோ நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் இல்லைங்களா? சார் டைம் ஆகிருச்சுங்க சார். மைண்ட் மேப்போட மிச்சத்தை அடுத்த எபிசோட்ல பாக்கலாங்களா? ஓகே, அடுத்த எபிசோட்ல பாப்போம். நன்றிமா. நன்றிங்க சார்.
நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஞாபகம் உங்கள் சாய்ஸ். வழங்கியவர் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் வள்ளலார் வாழ்வியல் மையம், சந்தைக்கொல்லை, மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.